ரூ. 5.50 கட்டினா 40 லட்சம் இன்சூரன்ஸ் எப்படி சார் வரும்? நீங்க தான் கம்பெனி நடத்துறீங்களா? இன்சூரன்ஸ் முக்கியமா கேட்டா நான் எஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், நோன்னு சொல்லுவேன். சார், இன்சூரன்ஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஏரியா. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹவுஸ் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இது மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். நிறைய பேர் கால் பண்ணி பேசுறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரைவேட்ல ஜாஸ்தியாக போச்சு, பப்ளிக்லையும் ஜாஸ்தியாக போச்சு, அப்படியே கவர்மெண்ட் கம்பெனி ஜாஸ்தியாக போச்சு. டெய்லி கால் வருது. அவங்க என் நம்பர்னா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் வருது சார் கால். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எது எடுக்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படி அது சொல்லி இன்னும் உலகத்தையே வளைச்சி போட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க சார். இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. பயமாக வர இருக்கு. மாட்டிக்கிட்டா அது பெரிய தலைவலி சார். 10 வருஷம் 15 வருஷம் நம்மளை போட்டு நிழல் மாதிரி கூட நம்மளை போட்டு சாவடிக்கும் சார். கரெக்டு தான். எங்களுக்கு இதில் கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணும், எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இன்சூரன்ஸ் முக்கியமாக கேட்டால் நான் எஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், நோன்னு சொல்லுவேன். என்ன சார் அப்படி சொல்றீங்க? இந்த பக்கம் சொல்லுங்க, இல்லை அந்த பக்கம் சொல்லுங்க சார். தெளிவில்லாமல் இருக்கு சார். ஏன் நோ சொல்றேன்னா, சில விதமான இன்சூரன்ஸுக்கெல்லாம் நோ, ஆனால் சில இன்சூரன்ஸுக்கு எஸ். நமக்கு இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகும். எப்படிப்பட்ட ஆளுங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா, நம்மை சார்ந்து யாராவது இருக்கிறார்கள். ஜென்ரலா மென், நம்மை சார்ந்துதான் மனைவி இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், குடும்பம் இருக்கும், நம்ம தாய் தந்தை, வயசான அம்மா அப்பா இருப்பாங்க. இவங்கெல்லாம் பண ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ இவர் தான் குடும்ப தலைவர், இவர் நம் குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அதான் அந்த கலாச்சாரமும் ஃபேமிலி செட்டப்பும் போயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி லீட்ல இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் எடுத்தாங்க சார். எப்படிப்பட்ட இன்சூரன்ஸ்? இப்போ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ இல்லை சார், நான் குழந்தை பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்கலாம் சார். ஏன் சார் நான் குழந்தை பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது? சைல்டு இன்சூரன்ஸ், சில்ட்ரன் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கே சார். கரெக்ட்லாம். பட் யோசிச்சு பாருங்க, சில்ட்ரன் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அது எப்படின்னா, அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார், 18 வயசுல போய் அந்த இன்சூரன்ஸ் 18 வயசுக்கு மேலே இவ்வளோ பணம் எனக்கு வந்துடும் சார் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். பேரண்ட்ஸ் சரி பொண்ணு வயசில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் 10 வயசுல எடுக்கிறேன் சார். சரி 10 வயசுல எடுத்தேன் சார், என்ன சார் இல்லை சரி குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, சரி குழந்தைக்கு ஏதாவது ஆகிப்போச்சு, ஆகக்கூடாது. குழந்தைங்கள்லாம் எதுவுமே ஆகக்கூடாது. கண்ணு முன்னாடி தாய் தந்தை இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஓகேவா? பட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்ஃபார்ச்சுனேட் ஆயிடுச்சுன்னா சரி அந்த பணம் குழந்தை இருந்து அந்த பணம் நமக்கு வேணுமா? அந்த பணம் வேணுமா? ஸோ அந்த பணத்தை சார்ந்து நாம தாய் தந்தை இல்லை. குழந்தைக்கு இன்சூரன்ஸ் இருக்குமா வேணாமா அது நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அப்ப யார் சார் எடுக்கணும்? நான் முதல்ல சொல்றேன், குடும்ப தலைவன். அந்த குடும்ப தலைவன் தான் குடும்பத்தை முன்னேக்கி எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறான். அப்படி எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பம் பெரிய பிரச்சனை மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. சில பேருக்கு இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் எடுக்கல சார், நான் ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம், இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த இன்சூரன்ஸ் யாருக்குமே தெரியும், அதுவும் டேஞ்சர். ஓகே, ஸோ அவங்க இன்சூரன்ஸ் எடுத்து தான் அந்த குடும்பத்தில். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த குடும்பம் நிர்கதி ஆகிடக்கூடாது, குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது. அது குடும்ப தலைவன் தான், குடும்ப தலைவன் தான் சார். ஆனா என்ன சார், அன்னாட கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. டெய்லி சாப்பாடுக்கு போராட்டமா இருக்குது, டெய்லி வாழ்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல நாம என்ன சார் இருக்குது? ஒவ்வொரு பாலிசியும் பார்த்தோன்னா எவ்வளவு வேலை சொல்றாங்க சார். எப்படி சார் இதெல்லாம் எடுக்க முடியும்? நான் குடும்ப தலைவன் தான், எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு என் குடும்ப பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். பட் நிலைமை இந்த மாதிரி இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது? கரெக்ட். நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தரேன். 40 லட்சம் நீங்களா? சும்மாவா?
சும்மா யாரும் எதாவது கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டான். 40 லட்சம்னா சரி, நான் எவ்வளோ கட்டினேன் அதை முதல்ல சொல்லுங்க. 40 லட்சத்தை விடுங்க. 40 லட்சம் பார்த்தா ஆஹா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நான் கட்டுறது எவ்வளோ கட்ட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ₹5.50 உங்களால் கட்ட முடியுமா? ₹5.50 இல்லை சார், எனக்கு புரியலையே சார். ₹5.50 கட்டினா 40 லட்சம் இன்சூரன்ஸ் எப்படி சார் வரும்? நீங்கள் எதாவது கம்பெனி நடத்துறீங்களா? உங்கள் பர்சனலாக எதாவது பண்ணுறீங்களா? இல்லை ஃப்ராடு கிடையாது. எந்த ஃப்ராடு கிடையாது. பார்க்க கவர்மெண்ட்டோட கம்பெனி கிட்ட நான் உங்களுக்கு வாங்கி தரேன். கவர்மெண்ட் கம்பெனி இல்லையா? அஷூடா சார்? அஷூட். கேரண்டியா சார்? கேரண்டி. ஃப்ராடு கிடையாது. பக்காவா சார்? பக்கா. சொல்லுங்க சார், அதை பற்றி டீட்டெயில் தான் சொல்லுங்க. கரெக்ட் சார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம பேங்க், கவர்மெண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கிடையாது, சிண்டிகேட் பேங்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன், கனரா பேங்க், இந்தியன் பேங்க்ல இருக்கு. இந்த பேங்க் எல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா எஸ்பிஐ ஐஓபியில் இருக்கு சார். மற்றதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எல்லாம் ஏகப்பட்ட பேங்க் இருப்போம். எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது ரெண்டுமே இப்போதைக்கு பேசலாம். மற்றதெல்லாம் விட்டுடுங்க. ஓகே, நீங்க ஒரு நாள் ₹5.50 அப்படின்னா சார் டெய்லி நான் ₹5.50 கட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். வெறும் எஸ்பிஐல போங்க சார், உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருந்தா போதும். இருந்தா ₹2,000 கட்டுங்க சார். என்ன சார், நானே கஷ்டப்படுற ஆளு, மாசம் ₹2,000 கட்டினா ₹24,000 வருஷத்துக்கு ஆயிடும் சார். அந்த படம் என்கிட்ட இல்லைன்னு தான் சார் நான் உங்ககிட்ட புலம்பிட்டு வந்தேன். இப்போ நீங்க மாசம் ₹2,000 கட்டுறேன், நான் எங்க சார் போடுறேன்? அந்த ₹2,000 பணம் இருந்தாலும் நான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதோ, இல்லை வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறதோ, இல்லை சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்கணும். ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு? ஏன் சார், நான் உங்களுக்கு ₹2,000 வருஷத்துக்கு கட்ட சொல்றேன், மாசத்துக்கு கட்ட சொல்றேன்? வருஷத்துக்கு சார். அதுதான் சார் ₹5.50 சொன்னேன். ₹5.50 இன்ட்டு 3 போட்டா கிட்டத்தட்ட ₹2,000. சொல்லுங்க சார். முதல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நீங்க ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், 40 வயசு கம்மியா இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை எடுத்தால் போறோம். இதை மட்டும் எடுத்தால் போறோம். வேற எந்த இதான இன்சூரன்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா below 40 the possibility of somebody dying is very very remote. அதாவது 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் இயற்கையாக மறிப்பதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, 10% கம்மியாக தான். இறந்திருக்கிறவர்கள் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டேட்டா பார்த்தது, பட் 10% கம்மி தான். ஸோ அதனால நீங்க வேற நிறைய பாலிசி, எக்ஸ்பென்சிவான பாலிசி, பயங்கர காஸ்ட்லியான பாலிசி நீங்க எடுக்க வேண்டிய அவசியம். இந்த பாலிசி எடுங்க, நேராக போக எஸ்பிஐ எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஏஜென்ட் கிடையாது, நான் அதுக்கு ப்ரோபகண்டா பண்றேன்ல, உடனே நினைக்க வேணாம் உங்களுக்கு ஏதாவது கமிஷன் வரும். எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது பியூர்லி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு, நான் அனுபவப்பட்டிருக்கேன், நான் எடுத்திருக்கிறேன் 40 லட்சம். அதனால தைரியமா நான் சொல்றேன். ஏன்னா என்கிட்டயே டாக்குமெண்ட் 40 லட்சம். இப்போ அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் இருந்தது, அப்புறம் இந்த 20 லட்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்டா 40 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. 40 லட்சத்துக்கு வெறும் ₹2,000 வருடத்திற்கு. மறுபடியும் சொல்றேன், வருடத்திற்கு. அப்போ ஒரு நாளைக்கு ₹5.50 கொடுத்தால் போகும். அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போனீங்கன்னா 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வெறும் ₹900 மட்டும், ₹5 சார். இந்த இன்சூரன்ஸ் கூட நம்ம எடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இதோட சீப்பா இன்னைக்கு இந்தியாவில் இன்சூரன்ஸே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஏதாவது பிரச்சனை, லட்டு மாதிரி எஸ்பிஐ ₹40 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். நாமினி நீங்க போனது ரொம்ப முக்கியம். நாமினி போட்டீங்கன்னா உங்க மனைவிக்கும் யார் பேர் நாமினி போட்டோ அவங்களுக்கு லட்டு மாதிரி 40 லட்சம் பணம். யோசித்து பாருங்க, இதை கூட சீப்பான ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்குமா? வெறும் ₹2,000 வருடத்திற்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹160-70 கட்டினா போதும். 2000க்கு ₹40 லட்சம் இன்வெஸ்ட், ₹40 லட்சம் இன்சூரன்ஸ். அது பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பேரு. தயவு செஞ்சு அந்த இன்சூரன்ஸ் வாங்கல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போனாலும் உங்களுக்கு இருக்குது, இந்தியன் பேங்க்ல போனாலும் உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு யூனியன் பேங்க்ல போனா கூட இருக்கு. ஆனா யூனியன் பேங்க்ல தேர்ட் பார்ட்டி மூலமா பண்ணாங்க, இந்தியன் பேங்க் தேர்ட் பார்ட்டி மூலமா பண்றாங்க. எஸ்பிஐ அவங்களே எஸ்பிஐயோட லைஃப் இருக்கு, அதனால அது மூலமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சீப்பா கிடைக்குது. 40 லட்சம். தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறீங்க, நாளைக்கு போய் எடுங்க சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், பிஏ பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எடுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நமக்கு ஆக்சிடென்ட் யார் பண்ண எப்போ நடக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா?
இயற்கையா சாவறதுன்றது இந்த வாக்கியம் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் நமக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆக்சிடென்ட் யாரு கூட இப்போ நம்ம இருக்கணும் நாளைக்கு அடுத்த 5 நிமிஷம் நமக்கு என்ன ஆகுது நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கவர் பண்ணுறது நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். இதோட சீப்பான இன்சூரன்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது. வெறும் 2000 ரூபாய் 40 லட்சம் ரூபாய் தயவு செஞ்சு இன்னைக்கு எடுங்க. எஸ்பிஐ போக இல்லை ஐஓபி எடுங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி.